ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குன்னா காதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி போயிருந்தோம். போயிட்டுமே நம்ம வந்துட்டோம். வந்ததை நான் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா போகும்போது எனக்கு டைம் இல்லையா, சரி அதனால தான். மணி வந்துட்டு 6 மணியாக போகுதுங்க. சரி, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போன விஷயம் என்ன ஆச்சுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ மணி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மணி 8 மணிங்க. நானும் போக மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பஸ்ஸில் தான் போக போகிறோம். தம்பி வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் வரல. அம்மாவுமே வேலைக்கு போயிட்டாங்க. அதனாலுமே நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு யார் வருவான்னா அக்கா வர்றாங்க. அக்கா கவின் வர்றாங்க. அங்குமே வந்துட்டு கவினுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்காங்க. அதே டாக்டர்கிட்ட தான் நம்ம வந்துட்டு பூவாவே நம்ம காமிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்தோம். அங்கே வந்துட்டு சர்ஜரி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த காதில் இருந்து சீல் வடியில் வந்து சரியாயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம போயிட்டு இன்னொரு இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம போகிறோம். கவின் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரான்னா, கவினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. கவின் வந்துட்டு ஈரோடு வந்திருந்தாங்கல்ல, ஈரோட்டில் வந்துட்டு அங்கே வந்துட்டு நான் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கவினை. அங்கே உடம்பு முடியாமல் போயிடுச்சு கவினுக்கு. ஏன்னா கவின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மூச்சு விட முடியலங்க. ஒரு தொலைவில் மட்டும்தாங்க மூச்சு வருது. மூச்சு விட முடியல. ஒரு சில டைம்லலாம் நைட்லாம் தூங்கலை. நான் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சளியுமே அவனுக்கு பிடிச்சிருந்தது தான். இருந்தாலுமே வந்துட்டு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, உள்ளே வந்துட்டு சதை வளர்கிற மாதிரி இருக்குது மூக்கில், நீங்கள் வந்துட்டு டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஈரோட்டில் பார்க்கல, அக்காட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரின்னு. அக்கா வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்து செக் பண்ணியிருக்கா. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு தொண்டைக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு சதை வளருது, இது வந்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வந்துட்டு இந்த மாத்திரையில் அந்த சரி பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ மெடிசனை சரி பண்ணுறதோ முடியாது, நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவினுக்கு பார்க்குற அதே இஎன்டி டாக்டருக்கு தான் நம்ம வந்துட்டு பூவாவே நம்ம காமிக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு, இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு தான் அக்கா கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்காக தான் நானுமே போயிட்டுருக்கேன். ஊருங்க, எங்கள் ஊர் வந்துட்டு இந்த சைடு நான் காமிச்சிருக்க மாட்டேன். இந்த சைடு வந்து நம்ம பஸ் ஏறலாம். இது கிராமத்துக்குள்ளே போகிற ரோடு. மெயின் ரோட்டுக்குமே உள்ளே போகிறதுக்குமே எப்படியுமே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அது வரை நம்ம பஸ்ஸில் தான் போகணும். இப்போ பஸ் ஸ்டாண்டுமே வந்துடும். பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் ஸ்டாப்பு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புமே பக்கத்தில் தான் இருக்குது, வந்துடும். உட்காரக்கூடாது. உட்காரது போய் எந்திரி. உட்காந்துக்கிறியா? பேண்ட் வந்து இதாகிட போகுது. சரி உட்காந்துக்க. இதாங்க பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் பஸ்ஸு வரும். இங்கே ஒரு மினி பஸ் வருங்க. இந்த பஸ் எங்கே போகுதுன்னா திருத்துறைப்பூண்டி போகுங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஊர் எதுன்னா மன்னார்குடி, அக்கா ஊர் பக்கம். நம்ம அங்கே தான் போக போகிறோம். திருத்துறைப்பூண்டியில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் பிடிச்சி நம்ம போகணும். இந்த கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலை. 10 மணிக்கு மேலே தாங்க எங்கள் ஊர் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் எந்த கடையுமே திறக்காது. 10 மணிக்கு மேலே தாங்க பாருங்கள். ஆனால் ஒரு மளிகை கடை மட்டும் திறந்துருக்குங்க. மூக்கு கொடுத்த பூவா கட்டு, மூக்கை கட்டு. இல்லை, பூவாவுக்கு லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. அதை கரைச்சி போட்டேன். கொஞ்சம் நேரம் தொடச்சிக்க பூவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்துச்சா, சரி சாக்லேட் வாங்கி கொடுக்கலான்ட்டு பூவாவுக்கு வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக அழுக்காக்கக்கூடாது. நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? சாப்பிட்டு விஜயா விஜயாடி நின்றுட்டாரு. விஜய் போஸ்டர் ஓட்டியிருந்ததுங்க. அதாங்க காமிச்சுட்டான் விஜய்ன்ட்டு. பூ அந்த மாதிரி தாங்க. எங்கேயாவது போஸ்டர் ஓட்டியிருந்தா பூவா என்ன பண்ணுவாங்கன்னா,
விஜய் மாமான்னு சொல்லியிருக்கு. அப்படி தாங்க சொல்லி காமிச்சு விடுவோம் என்கிட்ட. இது அடுத்த ஸ்டாப்புங்க. இங்கேருந்து ஃபஸ்ட் ட்ராவல் உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரங்க. நான் வந்துட்டு 8:30 மணிக்கு பஸ் ஏறி இருக்கேன். அங்கே கரெக்டாக 9:30 மணிக்கெல்லாம் போயிடும். பூவா பாருங்கள், சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிட்டாங்க. ஆனால் அதை வாங்கினா மட்டும் முழிச்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாகவே இருந்தது. அங்கே பாருங்கள், அதை அவன் கையிலேருந்து வாங்குகிறேன். அவன் என்ன பண்ணணுன்னா சடனாக அங்கே பாருங்கள் முழிச்சுக்கிறான் பாருங்களேன். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தான். அவன் தூக்கம் வந்துட்டு அரைகுறையாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சாக்லேட்டை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு கையில் வச்சுட்டே இருந்தான். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. சரி பூவா தூங்கிட்டான் போல, நம்மளும் வாங்கி வீசிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் முழிச்சிட்டாங்க. பூவாவுக்கு காலையில் என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம்னா, காலையில் சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சுட்டாங்க அம்மா. அந்த சாப்பாடை வந்துட்டு பாக்ஸை கிளறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும், சாப்பாடாக கொடுத்துக்கலாம் பாருங்களேன். அதனால தான் நான் சாப்பிடல. காலையிலேருந்து டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன். பூவாமே அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டாங்க. அதை வாங்கி வீசிட்டாங்க. எனக்கு அதை வாங்கிறதுக்கு மனசே இல்லைங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு கேட்டான், அம்மா எங்கம்மா லாலிபப்பு எங்கம்மா அப்படின்னு கேட்டான். எனக்கு பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சாக்லேட் வாங்கினோமா, அதை வந்துட்டு நான் உடனே கொடுக்கல. சரி லேட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்துட்டேன். நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து அடுத்த பஸ் ஏறிட்டேங்க. திருத்துறைப்பூண்டியில் இறங்கிட்டு அடுத்து மன்னார்குடி பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். சீட்டு வந்து எனக்கு உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க, பிடிக்கல. பூவா பாருங்க சென்டரில் உட்காந்து நசுங்கிட்டு வர்றான். ஏன்னா அவன் வந்துட்டு மடியிலலாம் உட்கார மாட்டேங்கிறான். நான் தனியாக அவனுக்குன்னு ஒரு சீட்டு கொடுக்கணும். திருத்துறைப்பூண்டியிலேருந்து மன்னார்குடி போகிறதுக்கு 1 மணி நேரங்க. ஒரு சில பஸ்ஸு 1.5 மணி நேரம் கூட போகலாம். எக்ஸ்பிரஸ் வந்து 1 மணி நேரத்தில் போகும். இந்தமாரி ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தால் 1 மணி நேரத்துல எல்லாம் போயிருங்க. மன்னார்குடியில் இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தாங்க இருக்குது. அக்காவுமே கவினை அழைச்சிட்டு வந்துட்டா. நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கவினுக்கு என்ன சொன்னாங்க, பூவாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பூவாவுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு, அது போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆயின்மெண்ட் தாங்க கொடுத்தாங்க. வேறு எதுவுமே கொடுக்கல. அதை போட்டு பார்த்துட்டு திரும்பவும் அந்தமாரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவுமே இங்கேயே வாங்க, நம்ம வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு பூவாவுக்குமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கவினுக்கு தான் எல்லா டெஸ்ட்டுமே அன்றைக்கெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்லாம் வந்துருச்சுங்க. எல்லாமே நார்மலாக கரெக்டாக தான் இருக்குது. ஸ்கேனில் வந்துட்டு சதை வளர்றது இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுமே வந்துட்டு இன்றைக்கி மயக்க டாக்டரையும் பார்த்தாச்சுங்க. எல்லாருமே பார்த்தாச்சு. அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு என்றைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னா வியாழக்கிழமை வந்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னுட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தொண்டையில் எப்படிங்க ஆப்ரேஷன் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனு சின்ன வயசு, மனசு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு திரும்ப வரும்போது எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஊருக்கு போயிடுவேங்க. கவினை கூட நான் பார்க்க முடியாது. சரி புதன்கிழமைக்குள்ளே ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டா கவினை நான் பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன். அவங்க வந்துட்டு வியாழக்கிழமைக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களுமே ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, அக்கா வீட்டுக்கு போகலை, அம்மா வீட்டுக்கு தான் அக்கா வர்றா. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணுமா வீட்டில், அதனால தான் அக்காவுமே வர்றேன். நாங்களுமே எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பூவா கவினெல்லாம் ஆட்டோவுக்கு தான் உட்காந்துட்ருக்கோம். ஆட்டோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. மணி 3 மணி ஆயிடுச்சு. 3:30. இந்த ரோடு வளைஞ்சு அந்த பக்கம் போகுது பாருங்கள், அதோட எங்கள் ஊர் நாகக்குடையன் வந்துட்டு முடியுதுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ஊருங்க. இந்த ரோடு வந்துட்டு வேறு ஊர் பக்கத்து ஊருக்கு போகிறது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து எங்கள் ஊர் முடிவு அடைஞ்சிருக்கு. PROMIT சார்ஜப்பட்டியில் ஒன்று வரும்ல, அது என்ன, அது நிறைய எழுதிருக்கு. அது பேர் என்ன? இது பேர் ப்ரமோட்டு கிடையாது, ப்ராம்ப்ட்டு.
ப்ரமோட் கிடையாது, ப்ராமட். அங்கே ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அதோட கட்டுங்க. அந்த பக்கமாக ரோடு போகுதுல, அந்த வழி தான் நம்ம வீட்டுக்கு போகிறது. இந்த துணி எதுக்கு வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி சரியான வேர்வைங்க. பஸ்லலாம் வர முன்னாடியே வேர்வை அந்தளவுக்கு ஊற்றிட்டே இருந்துச்சு, தொடச்சிட்டே இருந்தேன். இந்த பாருங்கள் ஆரஞ்சு மிட்டாய்ங்க, எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாள். அது வாங்கிட்டு வந்த கடையில் அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். போகவுமே இன்றைக்கி நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி வெளியில் வந்ததுனால கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்ட்டு நிறையா சாப்பிட்டுட்டான். இந்த லைனுக்கு வர்றது இல்லை. நம்மளுமே நம்ம வீட்டு பக்கமாக வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க இந்த ஆறு இருக்கிறது. இப்படி வளைஞ்சு போனோம்னா இந்த சைடு இருக்கிறது பூரா நம்ம வீட்டில் கடலை போடுவாங்கள்ல, இந்த சைடு இருக்கிறதுலாம் நம்ம வீட்டு நிலம் தான். இதுக்கு முன்னாடி இங்கே தாங்க நம்ம வீடு இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டோம். இது கடலை போட்டதுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு எள்ளு இருக்குல்லங்க, கருப்பு எள்ளு, அது போட்டுமே எடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிறது வந்துட்டு எங்கள் அத்தை வீடு தான். இதுக்கப்புறம் நம்ம அப்படி வளைஞ்சு போனோம்னா பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே தாங்க நம்ம தண்ணியெலாம் குடிக்கிறது தூக்கிட்டு வருவோம். இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல, மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்தோம்னா அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பாருங்க பால்வாடி. மாம்பழம் சாப்பிட்லாமா? இங்கே பாருங்க மாம்பழத்தை, இந்த மாம்பழம் சாப்பிட்லாம். எல்லாமே பழுத்துருச்சுங்க. இது சூப்பராக இருக்குங்க, இனிப்பா இனிமே கடிச்சிருக்குங்க. டயட்டில் இருந்தாக்கா இங்கே வீட்டுக்கெல்லாம் வந்தால் டயட்லலாம் இருக்க முடியாதுங்க. அது இதை பார்த்தோன்னா சாப்பிட தோணுங்க எனக்கு. இதுதான் சாப்பிட போகிறேன், ரொமேனியா. நான் எப்படி டயட்டில் இருக்கிறது, நாக்கு எச்சில் ஊறுகிறது. நீ இதெல்லாம் திங்க, என்ன அதிகமாக இருக்குது, இது மட்டும் சாப்பிட, இது மட்டும் சாப்பிட. அம்மா வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி சாப்பிடணும். சட்னி இங்கே இருக்குது, வடக்கி சட்னி திங்கலாமா? உனக்கு உரைக்கும் வேண்டாம். ஓகே, நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நைட்டு ஒரு 7 மணி இருக்குங்க. தம்பி வந்துட்டு கடைக்கு போயிட்டு வருவாங்களா, ஈவினிங் டைம் வந்துட்டு எப்போயுமே இந்தமாரி வடை, ஏதாவது பஜ்ஜி, அப்புறம் சூப் இருக்குல்ல, ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. நாங்களுமே சாப்பிடுவோம். இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மணி 11 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நானும் அம்மாவும் பூ கட்டிக்கிட்டு இருந்தோம். அக்கா தூங்கிட்டா. அக்கா வந்துட்டு அந்தளவுக்கு சோம்பேறின்னு சொல்லலாம். பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே கழுத்து ஒலிக்குது, கை ஒலிக்குதுன்னு போயிடுவா. இப்போ நானும் அம்மாவும் கட்டிக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்குமே முடியலை, வேலை பார்த்துட்டு வந்தாங்களா, சரின்ட்டு அம்மாமே தூங்க போயிட்டாங்க. நான் மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ 11 மணிக்கு மேலே 11:15 கிட்ட இருக்குங்க. இந்த பூ வந்துட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணும்ல, அதுக்கு தான் இந்த பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெளியில் போனோம்மா, வாங்கிட்டு வந்தோம். இந்த பூ வந்துட்டு முல்லை பூங்க. இது வந்து இப்போ சீசனுங்க. போன டைம் வந்து குண்டு மல்லிகை இருந்துச்சுல்ல, அது சீசன், அது முடிஞ்சு போச்சுங்க. இப்போ எங்கள் ஊரில் கடையில் பூக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ தாங்க அதிகமாக இருக்கும். இந்த பூ வந்து 1/4 கிலோ 100 ரூபாங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கனகாம்பரம் பூவுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்துட்டு கனகாம்பரம் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது காம்பு நீளமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க. இந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கோம், சுத்தம் பண்ணுற வேலையை. கிச்சன் இடத்த பாருங்கள் எந்த அளவுக்குன்ட்டு பூச்செல்லாம் இருக்குங்க, கரப்பாம்பூச்சிங்க. இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஈரோட்டில் உள்ள ரூம்லேயுமே இருந்துச்சுல்ல, அதை வச்சு சொல்கிறேன். அதை அடிக்கலான்னு பார்த்தா ஓடி போயிடுச்சுங்க. இது வந்துட்டு அடுப்பு வச்ச இடத்த பாருங்கள், இந்த வந்து கருப்பாக இருக்குது, போக மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாண்டு, பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு மாட்டுற இடம். எல்லாமே துடைக்கணுங்க, இன்னும் துடைக்கலை. டப்பாவெல்லாம் வந்துட்டு அலச முடியாது, டைம் இல்லை. துணி வச்சு மட்டும் துடைக்க போகிறேன். மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு துணி வச்சு மட்டும் துடைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒட்டடையாக டஸ்ட்டாக இருக்குது. இதே நம்ம வந்துட்டு அடுப்பு எரிகிறதுனால புகையெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இதையுமே நம்ம துடைச்சிட்டு இந்த இடத்தையுமே துடைக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்குது, துடைச்சி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே இங்கே இந்த பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் நம்ம வந்துட்டு கழுவி இங்கே வச்சுட்டேன்.
இது வந்துட்டு யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் இருந்த அந்த ஸ்டாண்ட்லேயே அப்படியே இருந்து அப்படியே ஒரு புகை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே நம்ம அலசி வச்சாச்சு. அம்மாவும் ஒரு ஆள் பாவம் வேலைக்கும் போய்க்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். அதனால் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. அம்மா வந்துட்டு இன்றைக்கி சாமிக்கு கஞ்சி வைப்பாங்கல்ல கூழ், அதுக்கு தான் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த பாசிப்பருப்பு இருக்குல்லங்க, அதுவுமே எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சாமிக்கு செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலே இந்த கஞ்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நான் என்ன வேலை பார்த்தேன்னா, இங்கே வந்து இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டேங்க. இங்கே தான் நம்ம மகமாயி இருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் யாருன்னா, எங்கள் அப்பாவோட தங்கச்சிங்க. சின்ன வயசில் வந்து அம்மன் மேலே போட்டு அம்மன் இந்த இதில் இறந்துட்டாங்க. அம்மன் போட்டிருக்கும் போதே இறந்துட்டாங்க. அவங்க தெய்வமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெய்வமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம போட்டோலாம் தொடச்சிட்டு இன்னும் நம்ம மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கணும். கீழே நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கோலம் அரைக்கணுங்க. பச்சரிசி மாவு அதை அரைக்கலை. அதனால் மஞ்சள் பொடியிலே போட்டு நான் மொழிகி ஒரு கோலம் போட்டுட்டேன். இங்கே வந்து நான் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் நான் தான் வச்சுருக்கேன். அம்மா வந்து சாமி கும்பிட்டுக்குவாங்க. நானுமே விளக்குக்கெல்லாம் பாருங்கள் பொட்டு வச்சு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அம்மாவுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு கூழ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு. எப்பயுமே ஆடி வெள்ளிக்கு தாங்க செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்க அம்மா எனக்காக. நான் ஊருக்கு போயிடுவேன், அதுக்காகத்தான். அக்காவுமே வந்துட்டான். அந்த அக்காவுமே நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. நம்ம வீட்டுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கஞ்சி தாங்க கூழ். இதையுமே வந்துட்டு இவ்வளவு மீதி ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபுல்லாக தான் வச்சோம். இவ்வளோ மீதி ஆயிடுச்சு. இன்னும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும். சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் திருப்தியாக தான் இருந்தது எனக்குமே. எனக்கு என்னென்ன வெள்ளிக்கிழமை தான் கும்பிட வேண்டியது. எல்லாருமே கேட்டாங்க, என்ன செவ்வாய்க்கிழமை கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்படின்னாங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள், எங்கள் அம்மனுக்கு வந்துட்டு சாரி, வளையல், பொட்டு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரிலாம் எடுத்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வளையல் வாங்கிட்டு வந்து ஒரு 15 பேர் வந்தாங்க. 15 பேருக்கு வந்துட்டு வளையல், அப்புறம் மஞ்சள், குங்குமம் இது வச்சு மட்டும் பூ கொஞ்சமாக கட் பண்ணி இது மட்டும் வச்சு அம்மா கொடுத்தாங்க. வந்து கொடுக்கணும். சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.